சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. பொங்கலுக்கெல்லாம் போனோன்னா நான் சொல்கிறது எனக்கு 7 வயசு 8 வயசு இருக்கும். வரிசையாக எல்லோரும் போவாங்க. எல்லோரும் போய் அவரை பார்த்து பொங்கல் என்ன கையில் காசு வருது எடுத்து கொடுப்பார். எனக்கு 400 ரூபா கொடுப்பார். 400 ரூபாங்கிறது பெரிய பணம். உங்கள் 7 வயசில் 400 ரூபாய் கொடுப்பார் பொங்கலுக்கு. அது அந்த ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த இன்டாக்சிகேஷன் சொல்லுவாங்க தெரியுமா. சில பேருக்கு லிக்கர் சாப்பிட்டா இன்டாக்சிகேஷன், சில பேருக்கு புகையில போட்டுக்கணும். அது மாதிரி அவருக்கு வந்து ஒருத்தருக்கு பணத்தை அள்ளி கொடுத்து அவங்க மூஞ்சியில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கறது அவருடைய இன்டாக்சிகேஷன். சிவாஜி சார் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பா கிட்ட நான் வேலை பார்த்ததே இல்லைடா, அப்பா நிறையா பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த பீரியட்லலாம் எல்லோரும் சொல்லுவாங்க, ஏதாவது உனக்கு பசிச்சதுன்னா ஏதாவது ஒரு சாக்கு வச்சுன்னு சுப்பிரமணியரை போய் பாரு அப்படிம்பாங்க. எனக்கு அது என்னென்னு புரியல. நான் சும்மா அவங்க அப்பாவை பார்க்க போவேன். வா உட்கார், எப்படி இருக்கேன் அப்படிம்பாரு. கொஞ்சம் நேரம் பேசி சாப்பிட்டு போ அப்படிம்பார். போனால் அப்புறம் முதல்ல சாப்பாடு போடுவாங்க யார் போனாலும். ஸோ அதுக்காக போவேன். உங்கள் அப்பா கிட்ட நான் ஒர்க் பண்ணதில்லை. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இசைமேலை ராம்ஜி அவர்களை நாம் இப்போ சந்திக்கிறோம். வணக்கம் சார். சார், உங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுங்க சார். பல விஷயங்களில் பயிராக இருக்காங்க உங்கள் குடும்பம். அது உங்கள் அப்பா சுப்பிரமணியம் சார் வந்து எம்ஜிஆர்லாம் குருநாதராக கருதினவர். அவர் தான் தியாகராஜ பாகவதர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். உங்கள் அம்மாவும் வந்து புகழ்பெற்ற நடிகையாக இருந்தவங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டியே ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டு பாஸ்போர்ட், விசா, பேப்பர்ஸ் இருந்தால் எந்த கண்ட்ரி உள்ளே போனாலும் 5 நிமிஷத்தில் பார்த்துற பிரச்சனை பூர்த்தி அமைச்சிருவாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து எங்கள் குடும்பம். எங்கள் அப்பா வந்து வக்கீலுக்கு படிச்சுட்டு 1930களில் சைலண்ட் சினிமாவில் ஆரம்பித்து ராஜா சாண்டோகிட்டெல்லாம் சைலண்ட் சினிமாவில் ஒர்க் பண்ணி 1934 முதல் பேசும் படம் எடுத்தார். படம் பேர் பவளக்கொடி. அந்த படத்துடைய டைரக்டர் எங்கள் அப்பா, ஹீரோ திரு M.K. தியாகராஜ பாகவதர், ஹீரோயின் எங்கள் அம்மா லேனா செட்டியார் அவர்கள் அந்த படத்துடைய தயாரிப்பாளர். அதுலேருந்து ஆரம்பித்து எங்கள் அப்பா பல படங்களை எடுத்திருக்கிறார். எங்கள் அம்மாவும் அப்பாவும் இணைந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து பல நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் வந்தவர்கள் பல பேர்னு வச்சுக்கோங்களேன். M.S. சுப்புலட்சுமி, T.R. ராஜகுமாரி, பாபநாசம் சிவன், கடைசியாக சரோஜா தேவி. அது வரைக்கும் எல்லாருமே எங்களுடைய அப்பாவுடைய படைப்புகள். அதற்கு பல வருடங்களுக்கு பின்பு தான் பாலச்சந்தர், பாரதிராஜாங்கிற 2 பெரிய மேதைகள் வந்து அடுத்த கட்ட நட்சத்திரங்களே அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு தலைமுறை முன்னாடி எங்கள் அப்பா அதை செய்து காட்டியிருக்கிறார். இவ்வளோ பாரம்பரியமான குடும்பத்தில் வந்துருக்கீங்க, ஒரு ஆச்சாரமான அந்த மாதிரி குடும்பத்தில் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு புரட்சி பண்ணியிருக்கீங்க சார். இப்போ வந்துட்டு பொதுவாக அந்த இசை குடும்பத்திலேருந்து வந்தவங்க வந்து ஒரு மிருதங்கம், வீணைன்னு கற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ட்ரம்ஸ் வாசிக்க போயிட்டீங்க. அதே மாதிரி இசைக்கல்லூரி, இசை அகாடமிக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்கோத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் வித்தியாசமாக ஒரு சமையல் படிப்பை படித்து அந்த பக்கம் ஒரு ரூட் எடுத்திருக்கீங்க. ஒரு இசைக்குழுக்கு வந்து ஒரு ராகத்தோட பேரை வைக்காமல் அபஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க. இப்படிப்பட்ட புரட்சிகரமான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? என்னையும் வழக்கமான எங்களை போல ஒரு இசை குடும்பம், கலை குடும்பத்தில் இருக்கிற குழந்தை மாதிரி வளர்க்கணுன்ட்டு தான் எல்லாம் ஆசைப்பட்டாங்க. எனக்கு வரல. ஞான சூன்யம். பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க, அது வரல. அப்புறம் ஹார்மோனியத்தை வாங்கி கொடுத்து ஹார்மோனியம் வாசினாங்க, அதுவும் வரல. எனக்கு என்னமோ இப்போ இருந்த இந்த வெஸ்டர்ன் மியூசிக் மோகம் அந்த காலகட்டங்களில் வந்து இந்த பீட்டில்ஸு, ஷேடோஸ் அவங்கெல்லாம் அப்போ ரொம்ப பாப்புலர். அப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் மியூசிக்கை விட வெஸ்டர்ன் மியூசிக் தான் ரொம்ப பாப்புலர். அந்த ராக் பாப்பெல்லாம் வந்த புதுசு, ஷேடோஸ், அந்த அந்த ஒரு ஒரு ட்ரெண்டு. ஓகே. அந்த காலகட்டத்தில் நான் யூத் ஸ்டேஜை வந்தேன். ஸோ அப்போ எனக்கும் சரி, என்னுடைய மூத்த சகோதரன் சந்திரசேகர், அவர் கிட்டார் வாசிப்பார். எங்களுக்கெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு பிரியம் வந்தது. அதனால் கிட்டார் வாசிக்கிறதுக்கு அவர் இருந்தார். ஒரு ட்ரம்மர் வேணும், நீ தான்டா ட்ரம்மர் அப்படின்ட்டார். இப்படி ட்ரம்ஸ் கற்றுக்கிட்டு நான் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் ரொம்ப இன்னோசென்ட். எனக்கு வந்து இந்த புரட்சிகரமான ஐடியாக்கள், இந்த நெகட்டிவ் அப்ரோச் அதெல்லாம் தெரியாது. ஆல் தட் கேம் மச் லேட்டர். இந்த டெடி தேவன் முதல் டிஸ்கோத்தை உங்களுக்கு தானே சார்? அது வந்து 70க்கு அப்புறம். ஓகே. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து முதல் வெஸ்டர்ன் மியூசிக் குரூப் வந்து முதல் நெகட்டிவ் பெயரோட ஆரம்பித்த முதல் குரூப் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அமால்கமேட்டட். இட் வாஸ் மை ராக் பேண்ட். அதை நாங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் பல பரிசுகளை சண்முகானந்தா ஆடிட்டோரியத்தில் மும்பையில் போய்
அகில இந்தியாவில் உள்ள எல்லா ராக் பேண்டையும் பீட் பண்ணி 5 முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் 1972. 1972க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, இந்த ஆர்டி பர்மன், எஸ்டி பர்மன், கிஷோர் குமார் அந்த காம்பினேஷன் வர ஆரம்பிச்சது. யாதவ் கி பாராத், ஷோலே அந்த மாதிரி படங்கள் வந்து ஹிந்தி பாடல்கள் பயங்கரமாக ஹிட்டான பீரியடில் முள்ள இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சது. ஸோ எங்களுக்கு பழப்பு இல்லை. ஸோ கம்பல்சரிலி நம்ம வந்து லைட் மியூசிக் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் வந்து இந்திய திரைப்பட பாடல்களை பாடும் குழுவை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் ஆஃப் தோஸ் பீப்புள். தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு இந்தியன் ஃபிலிம் மியூசிக். நீங்கள் இப்படி வித்தியாசமான ரூட் எடுக்கிறது காரணம் வந்து ஃபேமிலிக்கு எல்லாருமே ஒவ்வொரு வகையில் புகழ் பெற்றவங்களா இருக்காங்க. இப்போ அப்பா கே சுப்பிரமணியம் வந்து பெரிய இயக்குனர், அக்கா பத்மா சுப்ரமணியம் வந்து பெரிய டான்ஸர். நம்மளை வித்தியாசமாக அடையாளப்படுத்திக்கிட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு போராட்டம் கூட அப்படின்னு சொல்லலாமா நம்ம? இல்லை, அப்படி இல்லை. அப்பா வந்து 71 போயிட்டார். என்னுடைய சக்ஸஸ் எதையுமே அப்பா பார்த்ததில்லை. அப்பா இருக்கும்போது நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து முடிச்சுட்டு 400 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தேன். அப்போது ட்ரம்ஸ் கொஞ்சம் வாசிப்பேன். அப்புறம் வந்து அந்த எங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும் அந்த அளவுக்கு அப்போது பாப்புலர் இல்லை. அப்பா கிட்டத்தட்ட 1 வருஷம் உடம்பு முடியாது நம்ம படுத்துடல. அதனாலேயே அப்பா வந்து என் சக்ஸஸை பார்க்கவே இல்லை. அண்ட் அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி நானும் பாப்புலர் ஆகணுங்கிற வெறியெல்லாம் கிடையாது. நான் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்லேருந்து லைட் மியூசிக் வந்திருக்கேன். லைட் மியூசிக்கில் இப்போ ஏற்கனவே கொடிகட்டி பறந்து இருக்கிற குரூப்ஸ் எல்லாம் இருந்தது. ஏவி ரமணன், காமேஷ் ராஜாமணி, சிவராஜ் ஆனந்த், ரகுராஜ் சக்கரவர்த்தி, ஸ்ரீதர் நவராக்ஸ் அப்படின்னு பல இசை குழுக்கள் அப்போ மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ நான் புதுசாக வரேன் 1976. என்ன எல்லாரும் கவனிக்கணும். எப்படி இப்போ நாங்கள் எல்லாரும் பாட போகிறது அதே பாட்டு தான். ஆரம்ப காலத்தில் எல்லாம் எப்படின்னா ஒரு 60% ஹிந்தி பாட்டு, 40% தமிழ் பாட்டு. அதான் ரேஷியோ அப்போது அந்த காலகட்டத்தில். ஸோ என்ன கவனிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்போ சரி குரூப்புக்கு அபஸ்வரம்னு பேர் வைப்போம் அப்படின்னு அபஸ்வரம்னு பேர் வச்சோம். அதுவும் பத்தலை. அபஸ்வரம்னு பேர் வச்சா போகல, என்ன பண்ணலாம், இன்னும் வேறு ஏதாவது புதுசாக யோசிக்கலாம். சரி, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும், ரெக்கார்டு கம்பெனி. அதில் ஒரு கிராம்ஃபோன் இருக்கும். அது முன்னாடி ஒரு நாய் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அந்த நாயை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கழுதையை போட்டு மை மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு அதுக்கு லோகோ போட்டேன் என்னோட குரூப்புக்கு. அபஸ்வரம்னு பேர், மை மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு ஒரு லோகோ. இனாகுரேஷன் April 1 ஆல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு. வரவங்களுக்கு உள்ளே வரவங்களுக்கு காதில் அடைச்சிக்கிறதுக்கு பஞ்சு. உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே இந்த ஏர்கிராஃப்டில் மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம். அது மாதிரி எல்லாருக்கும் சாரிடான் தலைவலி மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்து ஒழுங்காக கச்சேரி பண்ணோம். சுத்தமாக நல்லா ஒழுங்காக பாட்டு பாடணும். இது மீடியாவில் கிராப் பண்ணிட்டாங்க. திஸ் வாஸ் சம்திங். மீடியா அந்த சமயத்தில் மீடியாங்கிறது பிரிண்ட் மீடியா ஒன்று தான். 75 தானே தூர்தர்ஷன் வந்தது. பிரிண்ட் மீடியா ஒன்று தான், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ். ஸோ பிரிண்ட் மீடியாவில் வந்து நான் ஒரு செல்ல பிள்ளையாட்டேன். ஸோ இவன் வந்து ஏதோ பண்ணுறான்டா புதுசா அப்படின்னு எனக்கு ஒரு வைடு கவரேஜ் எல்லா பத்திரிகையிலையும். தட் இஸ் ஹவ் அபஸ்வரம் உள்ள வந்தது. இந்த குரூப்பில் எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் இருந்தார் இல்லையா? எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் திரு MG சக்கரபாணின்னு பெரியவர் தான் கூப்பிடுவாங்க அவரை. அச்சா சேச்சா. ஆமாம். அச்சாங்கிறது பெரியவரோட பையன் MC பாலு. இப்போ இல்லை, இஸ் நாட் அலைவ். ரொம்ப நல்லா பாடுவார். அவரும் நானுமா சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். தென் அவர் அப்படி அரசியல்லாம் போயிட்டார் ரொம்ப இதுவாக. தென் அதர் சிங்கர்ஸ் கேம் அண்ட் அப்படியே நடந்தது. 26 வருஷம் நடத்தினேன் அபஸ்வரம் குழுவை ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அண்ட் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் காம்ப்ரமைஸ் இன் மியூசிக் மாத்திரம் கிடையாது. ரிஹர்சல் பண்ணாமல் மேடை ஏற்ற மாட்டோம். பாடுறவங்க கரெக்டாக தொண்டை நல்லா இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி பாடலாம். அண்ட் டிசிப்ளின். டைமிங்னா 6 மணினா 6 மணிக்கு அங்கே இருக்கணும். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் வரக்கூடாது. அந்த டிசிப்ளின்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்தோம். அது ஹியூமர்ன்றது வந்து ஆங்கரிங்ல இருக்கும். சக்கமாக கிண்டல் பண்ணுவேன் ஆடியன்ஸோட. அதில் வந்து வைத்தி மகேந்திரா அவர் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார். வந்து ஸ்டேஜில் என்ன வந்து கேள்வி கேட்டார். ராம்ஜி, உங்கள் கச்சேரியில் நீங்கள் சுமாராக எத்தனை பாட்டு பாடுவீங்கன்னார். எல்லா பாட்டுமே சுமாராக தான் பாடுவோம் அப்படி. அது உடனே அந்த வாரம் ஒரு பத்திரிகையில் ஒரு துணுக்கா வரும், இந்த வாரம் அபஸ்வரம் நிகழ்ச்சியில் கேட்டது அப்படின்னு. இப்போ உங்கள் ட்ரூப்பில் எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் இருந்தால எம்ஜிஆர் பார்க்க வந்திருக்காரு சார்? வந்திருக்காரு. எங்கள் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கினார். எம்ஜிஆர் தலைமை தாங்கி அப்போ வந்து அவர் தீவிர அரசியலுக்கு போகிறார். இது நடந்தது 1976.
அப்போ வந்து எங்கள் அப்பா அவரும் அப்பா தான் கூப்பிடுவார். எங்கள் அப்பா வந்து வளர்த்துருக்கார் பிள்ளை ராம்ஜி, நான் சின்ன குழந்தைன்னு தெரியும். ஆனால் எதுக்கு இவன் வந்து அபஸ்வரம்னு பேர் வச்சுருக்கான்னு தெரியல. நாட்டில் உள்ள அபஸ்வரங்களை அடையாளம் காட்டுவதற்காக அவன் இப்படி ஒரு குழுவை ஆரம்பித்திருக்கிறான் என்று நினைக்கிறேன் அப்படின்னு பேசி அவர் கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தட் ஸ்டேட்மெண்ட் இட் கேம் இன் ஆல் தி பேப்பர்ஸ் அஸ் ஹெட்லைன். எனக்கு என்னென்னா கான்ஸ்டன்ட்லி தி மீடியா சப்போர்ட்டிங் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் பேசின ஸ்பீச் அவர் அதுலேருந்து அடுத்த கொஞ்ச நாளில் பாலிடிக்ஸுக்கு வராரு. அதே மாதிரி அவருடைய வளர்ப்பு மகனும் நீங்களும் ஒன்னா வந்துட்டு கேட்ரிங் காலேஜ் படிச்சீங்க. ஆமாம், அந்த ஃபேமிலியோட உங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அதனால அது எப்படி ஆச்சுன்னா, எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் இந்த அட்வைசரி கமிட்டி ஃபார் தி ஃபிலிம் டெக்னாலஜி. ஆக்சுவலி இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு கேம்பஸ் இருக்குது. அங்கே தான் இப்போ பாலிடெக்னிக், விமென்ஸ் பாலிடெக்னிக், இந்த வாலண்டரி ஹெல்த் சர்வீஸுக்கு உள்ள ஒரு பெரிய கேம்பஸ் இருக்குது தெரியுமா? லெதர் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜிஸ், ஃபிலிம் டெக்னாலஜி, கேட்ரிங் டெக்னாலஜி, ஒரு பெரிய அந்த கேம்பஸ் வந்து இங்கே வரத்துக்கு காரணமே திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்த எங்கள் அப்பாவும் தான். திரு ஆர் வெங்கட்ராமன் அப்போ வந்து ஐ திங்க் ஹி வாஸ் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இன் டெல்லி. அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது திரைப்படக் கல்லூரியை சென்னையில் தொடங்கணும்னு ஒரு ஆசை. அவர் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங் தி ஃபிலிம் இன்ஸ்டியூட். அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்து காலேஜ் வந்து கேட்ரிங் காலேஜ். ஸோ எங்கள் அப்பா அங்கே மீட்டிங் எல்லாம் போகும்போது அவங்களுக்கு காஃபி டீ கூட அங்கே கிடையாது. அது வந்து அந்த கேம்பஸ் வந்து ஒரு அத்வான காடு. அங்கே டீ காஃபி வேணுன்னா கூட எங்கள் காலேஜில் வந்து தான், கேட்ரிங் காலேஜில் வந்து தான் குடிக்கணும். அப்போது அவங்க காஃபி சாப்பிட்றதுக்கு எங்கள் காலேஜுக்கு வரும்போது அங்கே பார்த்தா யாருமே இல்லை, அடிச்சிருந்தது. கூப்பிட்டு கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா வந்து என்ன இது காலேஜில். இல்லை சார், யாருமே வரமாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு, மொத்தமே 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ந்துருக்காங்க ஃபஸ்ட் இயரில் அப்படின்ன உடனே எங்கள் அப்பா வந்து திரு எம்ஜிஆர் அவர்களிடம் பேசி, இது மாதிரி இந்த காலேஜ் ரொம்ப பிரமாதமான கோர்ஸு, ஃபிலிம் டெக்னாலஜிக்கு பக்கத்தில் இருக்குது, யாரும் போக மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வீட்டு பசங்களை நம்ம அனுப்பணும் அப்படின்ட்டு அந்த ஒரு விஜய் படத்தில் கழுத்தில் அவருக்கு மாலையெல்லாம் போட்டு வெட்டுறதுக்கு அனுப்புவாங்க பாருங்க. அது மாதிரி என்னையும் அவருடைய வளர்ப்பு மகன் அப்புவையும் அந்த கேட்ரிங் நாங்கள் அட்டம் கையை காலை தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போய் என்னை சேர்த்து விட்டாங்க. தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டடிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். நான் ஆசைப்பட்டு எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும்லாம் கேட்கல. அவன் இருக்கான் அவர் எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன். அப்போது அவரும் வந்து இப்போது இஸ் நாட் அலைவ் எனிமோர். அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். 1.5 வருஷம் படித்தான். அவன் ஏதோ சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். நான் ஐ கண்டினியூட் தேர் அண்ட் டிட் மை டிகிரி. நான் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் பீப்புள் டு ஹோல்ட் கேட்ரிங் திங். அவங்களும் அங்கே தான் படித்தேன். எனக்கு முடிச்சு போகும்போது சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க, ஒரு பொண்டாட்டியும் கொடுத்தாங்க. அங்கேயே லவ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஐ வாஸ் ஆல்சோ தி ஃபஸ்ட்டு வி வேர் தி ஃபஸ்ட் கப்புள் ஃப்ரம் த காலேஜ். அந்த துறையில் நீங்கள் எதுவும் பெருசாக சாதிக்கலையா சார்? அந்த துறையில் இருந்தேனே, முடியலையே, எதுவுமே விட்டதில்லை. பட் எல்லாம் என்னென்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே அடுத்த படி வரும்போது அடுத்த படிக்கு போயிடுவேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் வந்து அதுதான். ஒரு சைடில் மியூசிக் போயிட்டுருக்கு. அங்கே கேட்ரிங்கில் படிக்கும்போதே எங்களுடைய குரூப்லாம் ஆரம்பிச்சாச்சு, வெஸ்டர்ன் மியூசிக். ஐ வாஸ் ஆல்ரெடி ட்ரம்மிங் ஆன் ஸ்டேஜ். அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து சஃபயர் தேட்டர் பேஸ்மெண்ட்டில் வி ஸ்டார்டட் அவர் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் 9 ஜெம்ஸ்ன்னு பேஸ்டா. சஃபயர் தேட்டர் அப்போ வந்து 3 தேட்டர். ஆமாம், எமரால்டுன்னு ஒரு தேட்டர், ப்ளூ டைமண்ட் கண்டினியூஸ் ஷோஸ். அங்கே சஃபயர் தான் பெரிய தேட்டர். அப்போ இங்கே இருந்தது பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் வந்து சஃபயரில் படம் பார்க்குறது தான். அங்கே நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினோம். நீங்கள் எம்ஜிஆர் ஃபேமிலியோட நம்ம நெருக்கமாக இருந்தாலே நிறைய அவர்கிட்ட திட்டும் வாங்கியிருக்கீங்க. நிறைய வாங்கி. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே, பிகாஸ் திரு எம்ஜிஆர் அவர்களும் திருமதி விஎன் ஜானகி அவர்களும் திருமணம் செய்து கொண்ட போது கூட இருந்து நடத்தி வைத்தவங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும். அந்த கனெக்ஷன் எங்கள் அம்மா கனெக்ஷன்னால நான் வந்து சாதாரணமாக போவேன், அங்கே வருவேன். எனக்கு அங்கே த டோர் இஸ் ஓப்பன் ஆல்வேஸ். அண்டு அதனால எனக்கு வந்து அந்த பசங்க, அந்த வீட்டு பசங்களோடய எனக்கும் சேர்ந்து அதே ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப பயம் அவரை பார்த்தா. எல்லாரும் ஒன்றும் பண்ண மாட்டார். பட் சில சமயங்களில் அவர் கண்ணில் பட்டுருவோம். அதனால சில சமயங்கள் திட்டுவார். பட் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு நல்வழிப்படுத்துகிற மாதிரி தான், ஏதாவது சின்ன இது பண்ணுற மாதிரி இல்லை. அது எப்பவுமே அவர்கிட்ட கொஞ்சம் பயம்தான். பட் பொங்கலுக்கெல்லாம் போனோன்னா நான் சொல்கிறது எனக்கு 7 வயசு 8 வயசு இருக்கும். வரிசையாக எல்லோரும் போவாங்க. எல்லோரும் போய் அவரை பார்த்து பொங்கல் என்ன கையில் காசு வருது எடுத்து கொடுப்பார். எனக்கு 400 ரூபா கொடுப்பார். 400 ரூபாங்கிறது பெரிய பணம். உங்கள் 7 வயசில் 400 ரூபாய் கொடுப்பார் பொங்கலுக்கு. அது அந்த
ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த இன்டாக்சிகேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, சில பேருக்கு லிக்கர் சாப்பிட்டா இன்டாக்சிகேஷன், சில பேருக்கு புகையில போட்டுக்கணும். அது மாதிரி அவருக்கு வந்து ஒருத்தருக்கு பணத்தை அள்ளி கொடுத்து அவங்க மூஞ்சியில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கறது அவருடைய இன்டாக்சிகேஷன். வேற எங்கேயும் அந்த ஹேபிட் நான் எங்கேயுமே லைஃப்பில் பார்த்ததில்லை. நீங்கள் உங்கள் ஜானகி மேடம் பற்றி சொன்னப்போ அவங்க பாலிடிக்ஸில் தீவிரமாக இருந்தப்போ நீங்கள் கொஞ்ச நாள் அவங்களோட இருந்திருக்கீங்க. நான் ரைட் த்ரூ மை லைஃப் அவங்களோட இருந்திருக்கேன். பாலிடிக்ஸில் இருக்கும்போதும் நான் கூடவே இருந்திருக்கேன். நாங்கள் அவங்களுக்கு பாட்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்க கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த தோல்வி அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க சார்? நீங்கள் கூடவே இருந்தாலும்? இல்லை சார், அதாவது இன்றைக்கும் சொல்கிறேன், கூட்டம் கூடுச்சுன்னா ஓட்டு விழுன்னு சொல்ல முடியாது. அந்த ஞானக்கண் எனக்கு அப்போ தான் திறந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த காலம், அவங்க வருவாங்க, அவருடைய அந்த பழைய லைட் ப்ளூ கலர் வேனில் மேலே ஏறி நிற்பாங்க, பேசவே மாட்டாங்க. ஒரு ஊர் வாசல்லையும் அப்படியே அது மேலே ஏறி நிற்பாங்க. கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் கேட்டு ஒவ்வொரு கதறி அழுவாங்க எல்லாரும். நீங்கள் கூடவே போயிருக்கீங்க? நான் கூடவே போயிருந்தேன். ஃபாலோயிங் த்ரூ ரைட் த்ரூ தமிழ்நாடு ஓன்னு அழுவாங்க. பட் தட் டிட் டர்ன் இன்டு ஓட். அவங்க கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. நோ ஐ எம் நாட் தி பர்சன் தே ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்ட்டு ஷி டிஸ்கண்டினியூட் பாலிடிக்ஸ். எம்ஜிஆர் மாதிரி சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து தியாகராஜ பாபு முதல் சூப்பர் ஸ்டார், அவரை பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோ வயசு பத்தாது. அவர் அவ்வளோ பெரிய ஆளுன்னு அப்போ தெரியாது. ரொம்ப சின்ன வயசில், அதாவது தியாகராஜ பாபு அவர்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணி சூப்பர் ஹிட் ஆகி பெரிய சூப்பர் ஹீரோ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஹி வென்ட் த்ரூ சம் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் அண்ட் தென் ஹி கேம் பேக் ஃபார் அ செகண்ட் ரவுண்ட். அந்த ரவுண்டில் வந்து அவர் வந்து ஃபைனான்ஷியலி ரொம்ப பிரமாதம் கிடையாது, பட் ட்ராமாஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்பவும் பழையபடி எங்கள் அம்மா அவரெல்லாம் சேர்ந்து ட்ராமா பண்ணுவாங்க. மதுரை பக்கம்லாம் நடக்கும். இதுக்கு பேர் ஸ்பெஷல் ட்ராமாஸ்ன்னு பேர். அவர் வந்து ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. தியாகராஜ பாகவதர் வந்துட்டாரா அப்படின்னு தெரிஞ்சால் தான் டிக்கெட் வாங்குவாங்க. எஸ்டி சிவலட்சுமி வந்தாச்சான்னு தெரிஞ்சால் தான் டிக்கெட் வாங்குவாங்க. அதனால என்ன பண்ணணும், இவங்க உள்ளேருந்தே பாடுவாங்க. மேக்கப் ரூம்லேருந்து ஒரு பாட்டு பாடுவாங்க க்ரௌடுக்கு. வந்து விட்டார்கள் எஸ்டி சிவலட்சுமி அப்படின்னு. அதுக்கு வர கூட்டம் வரும், தியாகராஜ பாகவதர் பார்க்க வர கூட்டம் வரும். 9:45 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய நடக்கும். விடிஞ்சு காத்தால ஒரு 4:30 மணிக்கு முடியும் ட்ராமா. நான் அந்த ட்ராமாலாம் போய் உட்காந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து ஒரு கஷ்டப்பட்டு 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து தூங்கி போடுவேன். அவர் தியாகராஜ பாகவதர் எங்கள் அம்மாட்ட சொல்லுவாராம், இவனை முதல்ல கூட்டு போய் எங்கேயாவது உள்ள மேக்கப் ரூமில் படுக்க வை, நமக்கு பேட் பப்ளிசிட்டி அப்படின்பாரான். அது மாதிரி அவங்கவுங்க தியாகராஜ பாகவதர் பார்க்க மாட்டோமா இருப்பாங்க. அப்படின்னா போயிட்டே இருக்கும் ட்ராமா பாட்டுக்கு விட. அதுக்கு மேலே எனக்கு பெரிய பழக்கங்கள் கிடையாது. சின்ன குழந்தை இதே மாதிரி ட்ராமாக்கள் எங்கள் அம்மா வந்து கேபி சுந்தராம்பாளோடையும் திரு டிஆர் மகாலிங்கத்தோடையும் போட்டிருக்காங்க. கேபி சுந்தராம்பாள் வள்ளியில் வந்து வேலன் விடுத்தல் முருகன், டிஆர் மகாலிங்கம் நாரதர், எங்கள் அம்மா வள்ளி. அந்த ட்ராமாவும் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டார் ஸ்டண்டட் மூவிஸ்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் சார், நிறைய ஸ்டார் மல்டி ஸ்டார் நடிக்கிறது. நீங்கள் அப்போவே 80ஸ்லேயே வந்துட்டு சிவாஜி, கமல், ரஜினி எல்லாரையும் வச்சு உருவங்கள் மாறலாம் பண்ணி, அது எப்படி பாசிபிளாக இருந்துச்சு? நீங்களும் அது வந்து பேன் இண்டியாவும் கிடையாது, ஸ்டார் ஸ்டண்டடும் கிடையாது சார். அது இட் வாஸ் அ சிம்பிள் நாட். கடவுள் வந்து மனித ரூபத்தில் வந்தார்னா எப்படி இருக்குங்கிறது. அது நிறைய பேர் நிறைய படங்கள் அதில் சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்ட் வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்டார் ஸ்டண்ட் வந்து இல்லை, அது ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் வந்திருக்கு. அரையன், ஏதோ ஒன்றில் கடவுள்னு வந்தது. இப்போ கூட விஜய் சேதுபதி கடவுளாக நடிச்சு ஒரு படம் வந்தது. நிறைய வந்தது அந்த சப்ஜெக்டில். நாங்கள் தான் அதில் முதல் படத்தை பண்ணோம். அதில் என்னென்னா, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? சினிமா நட்சத்திரங்கள். கடவுள் சினிமா நட்சத்திரமாக வந்தாருன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு விபரீதமான தாட்டு. எங்களுடைய குட் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் தி ஆர்டிஸ்ட் எங்களால் வந்து அவ்வளோ பெரியும் ரோப்பின் பண்ண முடிஞ்சது. குவிஸ் மாஸ்டர் கேட்டால் இன்றைக்கி தமிழ் சினிமா குவிஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த ஒரே படம் தான் பிக்கஸ்ட் ஸ்டார் காஸ்ட் இன் தமிழ் சினிமா. இட் ஹேட் திரு மிஸ்டர் சிவாஜி கணேசன், மிஸ்டர் ரஜினிகாந்த், மிஸ்டர் கமல்ஹாசன், மிஸ்டர் ஜெய்சங்கர், மிஸ்டர் வெண்ணிராடை மூர்த்தி, மிஸ்டர் எஸ்வி சேகர், மிஸ்டர் வைஜி மகேந்திரா, சுஹாசினி, சில்க் ஸ்மிதா, தேங்காய் சீனிவாசன். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் அந்த. ஆனால் செலவு ரொம்ப ஆகலையா? செலவு ஒன்றுமே ஆகலை. எல்லாமே ஒரு குட்வில்காக, எல்லாம் ஒரு குட்வில்காக. அவங்க எல்லாம் பிடிச்சது, யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறாங்களேன்ட்டு தே கேம் அண்ட் அக்ரிட் டு தட். சிவாஜி சாரோட ரிலேஷன்ஷிப் எப்படி சார்? ரொம்ப ரொம்ப நல்ல ரிலேஷன். சிவாஜி சார் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பா கிட்ட நான் வேலை பார்த்ததே இல்லைடா, அப்பா நிறையா பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த பீரியட்லலாம் எல்லோரும் சொல்லுவாங்க, ஏதாவது உனக்கு பசிச்சதுன்னா ஏதாவது ஒரு சாக்கு வச்சுன்னு சுப்பிரமணியரை போய் பாரு அப்படிம்பாங்க. எனக்கு அது என்னன்னு புரியல. நான் சும்மா அவங்க அப்பாவை பார்க்க போவேன். வா 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 உட்கார், எப்படி இருக்கேன் அப்படிம்பாரு.
கொஞ்சம் நேரம் பேசி சாப்பிட்டு போ அப்படிம்பார். போனால் அப்புறம் முதல்ல சாப்பாடு போடுவாங்க யார் போனாலும். ஸோ அதுக்காக போவேன். அவங்க அப்பா கிட்ட நான் ஒர்க் பண்ணதில்லை. பட் அப்புறம் அவங்க அப்பா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் டுகெதர். ஏன்னா மை ஃபாதர் வாஸ் ரெஸ்பான்சிபிள், ஒன் ஆஃப் தோஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஸ்டார்ட் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், தென்னிந்திய நடிகர் சங்கம், இயலிசை நாடக மன்றம், தமிழ்நாடு நாதஸ்வர கலைஞர்கள் அசோசியேஷன், எல்லாமே எங்கள் அப்பா இன்வால்மெண்ட் உண்டு. இந்த சினிமா பேஸ்ட் திங்ஸ்க்கெல்லாம் திரு சிவாஜி, திரு எம்ஜிஆர் இவர்கள்லாம் எங்கள் அப்பாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பா சிவாஜி அவர்களோட படம் பண்ணதில்லை. உங்க ட்ரூப் நிறைய வந்து ஃபாரின் டூருக்குலாம் ஜெய்சங்கர் சார் கூட வந்திருக்காரு இல்லையா? ஏன்னா அவரும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றவர், எம்ஜிஆர் மாதிரி அவரும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரை பத்தி சொல்லுங்க சார். அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, டாய் அப்படிங்கிறார். என்னை வந்து சாதாரணமாக நிறைய டாயின்லாம் கூப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவர் டாய் அப்படிம்பார். எங்கே இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ஃபேமிலி டோட்டலாக, அவர் ஒரு ஒய்ஃபு, 3 பசங்க, ஆல் ஆஃப் தேம் ஆர் டூயிங் வெரி வெல். அவர் தான் என்னுடைய அபஸ்வரம் குழுவை எங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணத்துக்கு கூட்டிட்டு போனார். அவர் வந்து he will do a lot of social service activity. அவர் வந்து ஃபண்டிங்காக, நல்ல காரியங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஜெய் ஜாய் நைட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். இட் ஹேட் ஜெய்சங்கர் ஆஸ் எ மெயின் பர்சன், அசோகன், எஸ்ஏ அசோகன், ஸ்ரீபிரியா, ராஜசுலோச்சனா, அது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரையும் வச்சு நாங்கள் முதல்ல we went and performed in Malaysia and Singapore. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த குரூப்பில் தேங்காய் சீனிவாசன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் சேர்த்து யூஸ் டு டூ இட் ஃபார் ஃபண்ட் ரைசிங் ஷோஸ், ஈரோடு, கோயம்புத்தூர்லாம். அது பூரா நான் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அன்டில் இஸ் டெத் ஐ வாஸ் இஸ் குட் ஃப்ரெண்ட். ஐ யூஸ் டு கோ சாட் வித் ஹிம், ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்தப்போ ஒரு ஹை எஸ்டீம்ல ஹீரோஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவ்வளோ சிம்பிளா லைட் பேண்ட் கூட வாரம் ஒரு படம் வந்துடும் சார். ஆமாம், அவர் மிஞ்சி போனால் 2 வாரத்துக்கு ஒரு படம் வந்துடும். மினிமம் கேரண்டி ஹீரோன்னு பேர் அவருக்கு. அவரை வச்சு படம் எடுத்து ஒருவேளை நஷ்டமாயிடுச்சுன்னா அவனுக்கு அடுத்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவார். சம்பளத்துலேயும் கராராக இருக்க மாட்டார். அதெல்லாம் இருக்க மாட்டேன், ஜாலியாக இருப்பார், லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பார். அவரை மாதிரி நீங்கள் கமல் சாரோட ரொம்ப நெருக்க பார்த்துருக்கீங்க, நிறைய டிவி ஷோஸ் நிறைய பண்ணி. கமல் சாரோடையும் நான் வந்து 54 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு.